செஃப் நாச்சி. நம்ம இன்னைக்கு சாம்பார் தான் பார்க்க போறோம். என்னடா சாம்பார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேன்னு உங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் பேச்சுலர்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் வெளிநாட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. ஸோ இந்த செஷன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிம்பிளான வகையில் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் வீட்டில் வேற மெத்தடில் செய்வீங்க. ஈவன் ஹோட்டல்ஸை ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் சாம்பார் நிறைய வெரைட்டி வைப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு தனியாக சாம்பார் வைப்போம், தென் லஞ்சுக்குன்னு தனியாக சாம்பார் வைப்போம், கல்யாண சாம்பார்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே லைக் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக செய்கிற மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபியாக இருக்க போது. வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சாம்பாருக்கு நான் 5 வகையான காய்கறி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை பொறுத்தவரையும் சப்ஜெக்டிவ் ஆஃப் உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் என்ன டைப் ஆஃப் வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கிறேன், ஒரு சின்ன கேரட் எடுத்திருக்கேன், தென் அவரைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு 3-4, 2 பீன்ஸ் எடுத்திருக்கேன், முருங்கைக்காய். ஸோ முருங்கைக்காய் சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெஜிடபிள். அது இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்க பசங்களுக்குலாம் முள்ளங்கி ஈஸியாக கிடைக்கும். தென் ரெட் ரேடிஷ்னு சொல்லுவோம், சிவப்பு கலரில் முள்ளங்கி வரும் சின்னதாக, அதை பயன்படுத்தலாம். சுரக்காய் பயன்படுத்தலாம், பூசணிக்காய் பயன்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு என்ன வெஜிடபிள் அங்கே கிடைக்குதோ ஒரு 2-3 வெஜிடபிள் போட்டு நீங்கள் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் மாங்காய் அற்புதமாக இருக்கும் சாம்பாருக்கு. நான் இன்னைக்கு 4 பேருக்கு சாம்பார் வைக்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஸோ 100 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் டைரெக்டாக சேர்த்துடலாம். தென் அதுக்கு 25 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை கையில் சொல்லணும், இப்போ நீங்கள் அளந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னா கையில் ஒரு ஃபுல்லாக அள்ளுனீங்கன்னா அது 100 கிராம் வரும். அதை துவரம்பருப்பு அதில் 1/4 கை போட்டிங்கன்னா அதுதான் பாசிப்பருப்பு. ஸோ இதையும் சேர்த்தாச்சு. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு இல்லாதவங்க நீங்கள் நார்மல் நம்ம நைஸாக இருக்கு இல்லையா அந்த உப்பு, கிறிஸ்டல் உப்பை சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு சீரகம் போட்டுடலாம், வாசத்துக்கு நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிருக்கிறேன். அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம விசிலை முன்னாடியே மாட்டிடலாம். 3 விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சிடலாம். ஸோ நமக்கு ஒரு பக்கம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் பருப்பு வேகுது. இப்போ சைடில் நம்ம இதுக்கு தேவையான சாம்பார் மசாலாவை இப்போ வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ பொதுவாக இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிற பசங்க, பேச்சுலர்ஸ் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ண போகிற பசங்க எல்லோரும் என்னென்னா இங்கேருந்து சாம்பார் மசாலாவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ அது தேவையே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற இந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் யூஎஸில் இருந்தாலும் சரி, கனடா, ஆஸ்திரேலியா எந்த ஊரில் இருந்தாலும் இந்த பொருள்லாம் அங்கே கிடைக்க போகுது. ஸோ அங்கே இதே மாதிரி வறுத்து நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க டப்பாவில் அப்படின்னா 3 மாதம் 4 மாதம்னாலும் கெடாது. ஸோ ஒவ்வொரு பேட்சும் அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அதாவது வர மல்லி எடுத்துருக்கிறேன். தென் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் இப்போ ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். இப்போ இதோட மொத்தம் இதுக்கு 9 இன்க்ரீடியண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அதில் பாதி சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா தப்பில்லை, ஆப்ஷனல் தான். 4லேருந்து 5 வரமிளகாய், இதையும் நம்ம ஒன்றா சேர்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்ததுக்கும் இப்போ கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. கருகிடக்கூடாது, அப்புறம் இல்லைன்னா சாம்பாரே கருகின வாசம் வரும். ஸோ இப்போ புரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் அரைச்சி பவுடராக எடுத்துக்கங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய இதை வறுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறுது, இதை பவுடர் பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் இப்போ நம்ம வதக்க போகிறோம் எல்லா வெஜிடபிள்ஸையும். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆனதும் இப்போது கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்ததை போட்டிங்க அப்படின்னா கசந்துரும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம். வெந்தயம் ஒரே ஒரு பிஞ்சு, சீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்குங்க, அதாவது காஞ்ச வரமிளகா இருக்கு இல்லையா. தென் கருவேப்பிலை 1 ஸ்ப்ரிக்கு. ஸோ இதோட நம்ம இங்கே இந்தியாவில் சின்ன வெங்காயம் கிடைக்கும். நீங்கள் யூஎஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு பசங்களுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் கிடைக்காது. பெரிய வெங்காயமே நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு முதல்ல ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி
ஸோ நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் உங்களை ஒரு வெங்காயம் போட்டுக்க சொன்னேன். நான் சின்ன வெங்காயம் இன்றைக்கி 8லேருந்து 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 by 1 சேர்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், முருங்கைக்காய், ஃபைனலாக கத்திரிக்காய். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஸோ 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மல்லித்தூள் டாமினேட்டடாக இருக்கணும். ஸோ இப்போ இதோட நம்ம சாம்பாருக்கு வறுத்து வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து தான் கொதிக்க விட போகிறோம். ஸோ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெஜிடபிள்ஸ் முங்குற அளவுக்கு முதல்ல தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட ஹாஃப் குக் ஆயிரட்டும் வெஜிடபிள். நான் வெந்ததுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் திரும்ப நம்ம பருப்பை சேர்க்க போகிறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ இதுக்கு மூடி கூட போட்டு நீங்கள் குக் பண்ணிடலாம். கவர் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம பருப்பு சேர்ப்போம். நமக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் குக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 60% வெஜிடபிள் குக் ஆயிடுச்சு. நான் சாம்பார் மசாலா நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரொப்போர்ஷன் சொன்னேன். 1 மஞ்சத்தூள், 2 மிளகாய்த்தூள், 3 மல்லித்தூள். இப்போ இந்த சாம்பார் தூள் என்ன பண்ண போகிறோம்னா 4 ஸ்பூன் போட போகிறோம். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ நம்ம வறுத்து அரைச்சி பவுடர் 4 ஸ்பூன் நான் போடுறேன். இதை போட்டு பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப ஃபியூச்சர் யூஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற சாம்பார் வந்து 2-3 நாள் ஆனாலும் கிடையாது. நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக சாம்பார் ஆற விட்டுட்டு ஒரு லஞ்சுக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டின்னருக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். சாம்பாரை 2 நாள் 3 நாள் ஆனாலும் எடுத்துட்டு சூடு பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சூப்பராக இருக்க போகுது சாம்பார். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம சேர்த்த சாம்பார் மசாலாவை வெஜிடபிளோட கிளறி விட்டுடலாம். அருமையான வாசமாக இருக்குது. இதோட சாம்பாரை வச்சதுக்கப்புறம் ஒரு சுடு சாதம், உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்க, பருப்பு ஒரு பக்கம் ஆயிடுச்சு. நல்லா பருப்பு மொழியாக இருக்கக்கூடாது. நான் 3 ப்ரெஷர் சொன்னேன் இல்லையா. ஸோ இன்கேஸ் உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்புல மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பருப்பு மொழியாக இருந்து வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு பருப்பு குக் ஆயிடணும். வேணா திரும்ப மூடிட்டு இன்னொரு விசில் நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ சூப்பராக மேஷ் ஆயிடுச்சு. கரண்டியை வச்சோ அல்லது மற்ற வச்சோ நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஹாஃப் குக்டு வெஜிடபிளோட பருப்பை சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் ரொம்ப டைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். இன்னொரு ரிமைனிங் 20% இந்த பருப்பில் இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆக போகுது. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, செம வாசமாக இருக்குது. நம்ம புளி ஊற்றுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. புளியை ஊற்றிடலாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டான உங்களுக்கு அந்த காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்காங்கிறதே நம்ம புளியை ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் புளியை கரைச்சதை ஊற்றிடுறேன். ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுடைய பெருங்காயம் போடும்போது வாசம் சும்மா கும்முன்னு கிளம்பும். 1/2 டீஸ்பூன். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை போட்டுடலாம். சாம்பார் ரெடி. சர்விங்கை பார்த்துடலாம். இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பேச்சுலர்ஸ் அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோட, அட்டகாசமான ஸ்டார் ரெசிபிஸோட உங்களை அடுத்தடுத்த செஷனில் சந்திக்கிறேன். Until then, bye from Nachi. Keep watching and keep supporting. And don't forget, star cooking is always possible at home. Thank you.